السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. அன்புக்கும் இணையத்திற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சோதரர்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கருணையினால் நாம் இப்பொழுது 25வது தராவிகை நிறைவு செய்திருக்கின்றோம். அல்லாஹு தஆலா நம்முடைய வணக்க வழிபாடுகளை ஏற்றுக்கொள்வதோடு வரக்கூடிய நாட்களிலும் காலங்களிலும் இன்னும் அதிகமான வணக்கம் செய்வதற்கு அல்லாஹ் நல்லவர் புரிவானாக. அன்பிற்கினியவர்களே, கடந்த 3 தினங்களாக நரகத்தை பற்றிய சில செய்திகளை நாம் அறிந்து வருகின்றோம். அதனுடைய தொடரிலே நரகத்தை விட்டும் நம்மை பாதுகாக்கின்ற சில வணக்கங்களை உங்களுக்கு நான் கூற இருக்கிறேன். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்தை விட்டும் தடுக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை கற்றுக் கொடுத்தார்கள். அதிலே ஒரு செய்தி, அதிகமாக அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்தல், பாவ மன்னிப்பு தேடுதல் என்பது ஒன்று. இன்னொரு விஷயம், அதிகமாக தர்மங்கள் செய்வது என்பது இரண்டாவது விஷயம். ஏனெனில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை பெண்களுக்கு பயான் செய்கிற நேரத்திலே சொன்னார்கள், பெண்களே, தசத்துப்ன, நீங்கள் அதிகமாக சதகா செய்யுங்கள், நீங்க அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள், ஏனெனில் உங்களை அதிகமாக நான் நரகத்திலே கண்டேறியதாக சொன்னார்கள். அப்போது அந்த கூட்டத்திலே இருந்த ஒரு பெண்மணி கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அதிகமாக பெண்களை நரகத்திலே சேர்க்கின்ற காரியம் எது என்பதாக கேட்டார்கள். சொன்னார்கள், அதிகமாக நீங்கள் சாபமிடுகிறீர்கள், கடவுளிடத்திலே நன்றி கெட்ட தனத்தோடு நடந்து கொள்கிறீர்களாக சொன்னார். கடவுளிடத்திலே நன்றி கெட்ட திரவிடத்துல என்ன அர்த்தம்? பெரும்பாலும் விளக்கம் சொன்னார்கள், காலமெல்லாம் அந்த கணவர் உங்களுக்கு என்னதான் உபகாரங்கள் செய்தாலும் கூட நீங்கள் கேட்கின்ற ஒரு காரியத்தை, நீங்கள் வைக்கின்ற ஒரு கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் அந்த பெண்கள் சொல்வார், மாசுக்கு கத்தா, உன்னை திருமணம் செய்து எந்த நிலவையும் நான் காணவில்லை என்பதாக நீங்கள் சொல்கிறீர்கள் என்பதாக பெருமானா சொல்லுவாங்க. கோபத்திலே சொல்லுவாங்க, உன்னை கட்டி ஒரு புண்ணியம் இல்லை, அது வேற யாரைய கட்டினா நான் நிம்மதியாக வாழ்ந்திருப்பதாக சொல்வார். அப்ப காலம் முழுவதும் அந்த கணவன் செய்யக்கூடிய உபகாரத்தை நன்றி கட்டத்தோடு சொல்வது என்பதும் அதிகமாக சாபமிடுவதும் தான் உங்களை அதிகமாக நரகத்தில் சேர்க்கிறதாக சொன்னார்கள். அதுக்கு பரிகாரமாக பெருமானா சொன்னாங்க, அதிகமாக சதகா செய்கிறதாக சொன்னாங்க. இரண்டாவதாக நிறைய இஸ்திக்ஃபார் செய்வதாக சொன்னார்கள். இது பெண்களுடைய மஜ்லிஸிலே பெண்களுக்கு சொல்லப்பட்டாலும் கூட அது அவருக்கு மட்டும் சொந்தமானது அல்ல, ஆண்களுக்கும் சொந்தமானதுதான். எந்த அளவுக்கு நம்மால முடியுமோ அந்த அளவுக்கு வாழ்க்கையிலே தான தர்மங்கள் செய்யும். பெருமானார் ஹதீஸ்ல சொல்லுவாங்க, இத்தகுன்னார உலகு சிக்கு சமரத்தை, ஒரு பேரித்த மலத்தினுடைய ஒரு பகுதியை கொடுத்தாவது உங்களை நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள் சொல்லுவாங்க. என்ன அர்த்தம்? ஒரே ஒரு பேரிச்சம்பழம் தான் இருக்கு, அதுல பாதியை யாராவது ஏழை கொடுத்து நரகத்தை விட்டு உங்களை பாதுகாத்துக் கொள்வதாக சொல்லுவாங்க. அப்ப சதக்காத்தில் இருக்குது இல்லையா, தான தர்மங்கள் இருக்குது இல்லையா, இது என்ன செய்யறது? ஒருவரை நரகத்தை விட்டு பாதுகாக்கின்ற ஒரு கேடயமாக இருக்கு. வாழ்க்கையில எல்லா காலத்தையும் சதக்கா செய்யும். அறிஞர்கள் மக்கள் சொல்லுவாங்க, காலையில எழுந்த உடனே ஒரு சதக்கா செய்கிறீர்களாக, காலை எழுந்த உடனே ஒரு சதக்கா செய்கிறீர்களாக என்று சொன்னார். அப்படி சதக்கா செய்தால் மலக்குடைய துஆ நமக்கு கிடைக்கும்.
ஏன்னா ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்துக்கு 2 வானவர் வருகிறார்கள். அதுல ஒருவர் தான் சொல்றாரு, அல்லாஹ் மாத்தி லில் முன்ஃபிக்கி ஹல்ஃபா. யா அல்லாஹ் யாரு தர்மம் செய்கிறார்களோ அவனுக்கு சிறந்த பகரத்தை குடிவாக ஒருவர் துவா செய்கிறார், இன்னொரு ஆமில் கூறுகிறார். இரண்டாவதாக ஒரு மலக்கு துவா செய்கிறார், அல்லாஹ் மாத்தி லில் முன்ஃபிக்கி ஹல்ஃபா. யார் பிற மக்களுக்கு கொடுக்காமல் தடுத்து வைத்துக் கொண்டார்களோ அவர்களுக்கு நஷ்டத்தை குறைவாக அவர் மத்துவா செய்கிறார், இன்னொரு மலக்கு ஆமில் கூறுகிறார். அதனால என்ன செய்யறாங்க, அறிஞர்கள் சொல்றாங்க, தினந்தோறும் காலையில ஒரு தர்மம் செய்கிறதுமா. அவர் தர்மம் செய்தது என்பது ஒரு மனிதனை நரகத்தை விட்டு பாதுகாக்கின்ற கேடயமாக இருக்கிறார். ரெண்டு சோதனை செய்யறாங்க, அதிகமாக இஸ்திக்பார் செய்யணும். அஸ்தக்ஃபிருல்லாஹ்ங்கிற வார்த்தை அதிகமாக இஸ்திக்பார் செய்யணும். ஹதீஸ்ல வந்து இல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாளும் 100 தடவை இஸ்திக்பார் செய்யக்கூடியவனா தான். இந்த ஹதீஸ்களுக்கு அரபினா சொல்லிக்கிறது எனக்கு நேரம் ஆயிரும். ஏன்னா நான் தான் 2 இடத்துக்கு வயருக்கு போறேன். அப்ப என்ன செய்யறாங்க, பெருமானார் சொல்றாங்க, அதிகமாக இஸ்திக்பார் செய்தல் என்பது பாவத்தை விட்டும் பாதுகாவல் தேடுவது, பாவ மன்னிப்பு தேடுவது என்பது இருக்கிறது. இந்த நரகத்தை விட்டு இல்லாத பெருமானார் சொல்றாங்க. அதனால இந்த வாழ்க்கையில இந்த 2 விஷயத்தையும் செய்யக்கூடியவராக இருக்கிறது ஒண்ணு. அது மூணாவதாக என்ன செய்யறாங்க, ஹதீஸ்ல வருகிறது, பெருமானார் சொல்றாங்க, செல்ல கலை சலாத்தன் வாகிதா, என் மீது ஒரு தடவை சலபாத்து கூறுகிறார்களோ ஸல்லல்லாஹு அலைஹி அஷ்ரா, அவர் மீது அல்லாஹ் தஆலா 10 அருள்களை செய்கிறார். ஒமன் ஸல்லா அலைஹி அஷ்ரா ஸல்லல்லாஹு அலைஹி மிஅத்த, யார் என் மீது தினந்தோறும் 10 தடவை சலவாத்து கூறுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா 100 ரஹ்மத்தை வழங்குகிறார் சொன்னார். அதுக்கு அடுத்து பெருமானார் சொல்வாங்க, ஒமன் ஸல்லா அலைஹி மிஅத்தன் கதபல்லாஹு பைன ஐனைஹி பராஅத்தன் மினன் நிஃபாகி வ பரஅத்தன் மினன் நாரி. யார் 100 தடவை என் மீது ஸலவாத் ஓதுகிறார்களோ அவருடைய நெற்றியிலே அல்லாஹ் தஆலா 2 விஷயத்தை எல்லாம் எழுதுகின்றான். இவன் நரகத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டவன், நரகத்தை விட்டும் நீங்கியவன், நயவஞ்ச தளத்தை விட்டு நீங்கியவனாக அவனுடைய நெற்றியில எழுதப்படுவதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அடுத்த ரசூலுல்லாஹி சொன்னாங்க, வஸ்கன ஹுல்லாஹு யௌமல் கியாமத் வா ஷுஹதா, மறுமை நாளையிலே அல்லாஹ் தஆலா இவனை ஷஹீதுகளோடு என்ன செய்வார், தங்க வைப்பார் பெருமானார் சொல்றார். அதனால நம்மை நரகத்தை விட்டு பாதுகாக்கின்ற 3வது காரியம் என்னன்னா, தினந்தோறும் 100 தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் ஓதுவது. ஸலவாத் ஓதுவது என்பது அரபிக் கல்லூரியில் வச்சிருப்பாங்க. அரபிக் கல்லூரியில் ஃபஜ்ர் தொழுவோடு யாசின் ஓதுவோம். யாசின் ஓதிட்டு 100 தடவை இஸ்திக்பார் ஓதுவோம், 100 தடவை ஸலவாத் ஓதுவோம், 100 தடவை 3 அலிமா ஓதுவோம். வேணா அப்படின்னா 100 தடவை யார் ஸலவாத் ஓதுகிறார்களோ இவர்கள் என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது ஸலவாத் ஓதுகிற நேரத்திலே நமக்கு நரகத்தின் விடுதலை கிடைப்பதாக பெருமானார் சொல்றாங்க. இது 3வது காரியமாக இருக்கிறது. அடுத்த செய்தியை இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நாளை கூறுகிறேன். கேட்கின்ற அதை கடைபிடிக்க அல்லாஹ் அருள் ரஹ்மத்துல்லாஹி ரப்பில் ஆலமீன்.